Ladies and gentlemen, please join me in welcoming Mr. Muthuvel Karunanidhi Stalin, the new working president of the DMK. இந்தியா டுடே தலைமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல, சங்ககால பெருமையோடு மிக சிறந்த பண்பாடு மற்றும் கலாச்சாரம் நிறைந்த பூமியாக விளங்கும் கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். இந்த பயனுள்ள கருத்தரங்கம் தென்னிந்தியாவின் ஆக்கப்பூர்வமான அரசியல் தளத்திற்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கில் எனக்கு உரையாற்ற கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வளர்ச்சியா இலவசமா, இது தமிழகத்திற்கு பொருத்தமானது என்பதாகும். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கு இலவசம் பற்றி நடக்கக்கூடிய திட்டமிடப்பட்ட இருட்டடிப்பு பிரச்சாரமே காரணமாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தை ஆளும் திராவிட இயக்கம் இலவசங்களை வைத்து அரசியல் செய்து வருகின்றன என்ற ஒரு பிரச்சாரத்தின் அடிப்படையில் இது போன்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்று நான் எண்ணுகிறேன். திராவிட இயக்கங்கள் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக என்ன மாதிரியான தத்துவமிக்க முறைகளை கையாண்டார்கள் என்பதை எடுத்துரைக்க கிடைத்த வாய்ப்பாகவே நான் இந்த மேடையை பார்க்கிறேன். போலியான வளர்ச்சி, முழக்கங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய சாதாரண மக்களை திசை திருப்பக்கூடிய நீங்கள் இலவசங்கள் என்று கூறும் சமூக நலத்திட்டங்களை பற்றி எடுத்துக் கூற வேண்டிய கடமை திராவிட இயக்கத்தின் உண்மையான வழித்தோன்றல் என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளது. ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சியும் மனித வளர்ச்சி குறியீடுகளான கல்வி, சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு போன்றவற்றையும் உள்ளடக்கியதுதான் உண்மையான வளர்ச்சி என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். அந்த அளவுகோலை வைத்து பார்த்தால் கூட சமூக நல திட்டங்களுக்கு எங்கும் அதிகம் செலவிடப்பட்டிருக்கிறதோ அங்கு அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுகின்றன. இது ஏதோ நாட்டில் அல்ல, உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த நிலை நிலவுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள். உதாரணத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஸ்கண்டினேவியன் நாடுகளில் ஒருபுறம் மனிதவள மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அதிகமாகவும் இன்னொருவரும் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிகமாகவும் செலவிடப்படுகிறது. ஒரே நாட்டிற்குள் உள்ள மாநிலங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்த்தால் கலிபோர்னியாவில் இந்த நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்த வளர்ச்சி, தனிநபர் வருமானம், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான அளவீடுகள், சமூக ஒற்றுமை, சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான அளவுகோலாக எடுத்துக்கொண்டால் நாட்டில் உள்ள மாநிலங்களில் முதன்மையாக தமிழகமே பல நேரங்களில் இருக்கின்றது என்பதை நான் இங்கு பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நமது திராவிட இயக்கத்தின் கொள்கைகளில் ஒன்றான சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க நாம் முயன்று வருகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மனிதர்களும் பயன்பெறவில்லை என்றால் எந்த வளர்ச்சி திட்டமும் முழுமை பெறாது என்று உணர்ந்த காரணத்தினால்தான் சமூக பொருளாதார அரசியல் பார்வைகளோடு கொள்கைகள் வகுக்கப்படுகிறது. அதைத்தான் நமது அரசியல் சட்டத்தின் முகப்புரையும் பிரியாம்பிள் கூறுகிறது. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில 5 முறை ஆட்சி செய்திருக்கிறது. எனவே 2006 2011 ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட சமூக நலத்திட்டங்களில் சிலவற்றை நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வறுமையை போக்க 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் 1,85,00,000 குடும்பங்கள் பயனடைந்தன.
இதன் விளைவாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த மக்களின் பசியை போக்கி ஏழ்மை நிலைமை விரட்டப்பட்டது. 22,40,739 விவசாய குடும்பங்களுக்கு 7,000 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்தோம். இதனால் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை பெரிதும் குறைந்தது. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் 20,11,517 ஏழை மகளிருக்கு நிதி உதவி அளித்தோம். உயிர் காக்கும் உயிர் சிகிச்சைக்கான காப்பீட்டு திட்டம் வாயிலாக 2,70,265 ஏழை மக்களுக்கு உயிர் காக்கும் அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறோம். இதே காலகட்டத்திலே தான் தமிழகத்தினுடைய முதலீடுகள் 3.48% என உயர்ந்தது. இதன் காரணமாக 46,091 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டன. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வழங்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வகையில் மாநிலத்திற்குள் பரவக்கூடிய நதிகளை இணைக்கக்கூடிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம், காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட்டது. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற மெகா கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. மகளிருக்கு பொருளாதார அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 4,41,311 மகளிர் சுயஉதவி குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்களுக்கு 6,342 கோடி ரூபாய் கடன் வழங்கினோம். மாணவர்களின் அறிவு பசியை போக்க 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில உலகத்தரத்தில பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அமைத்தோம். இவையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை என்றால் எதற்காக ஆக்ஸ்போர்ட் அனாலிட்டிகா என்ற உலக நிறுவனம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தொழில் தொடங்க மிக சிறந்த இடம் தமிழ்நாடு என்று அன்று கூறியது. ஆனால் குறை சொல்வோர், குற்றம் சாட்டுவோர், முட்டையிலிருந்து கோழி வந்ததா அல்லது கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற விவாதத்தை முன்னிறுத்தி வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இலவசம் என்ற விமர்சன போர்வையில் ஒரு அரசின் சிறப்பான வளர்ச்சி திட்டங்களை மூடி மறைக்கப்படக்கூடிய நிலை உருவாகி விடுகிறது என்பதை இந்த மேடையில் நான் வருத்தத்தோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை ஒரு மாநில வளர்ச்சிக்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் கோழியும் தேவை, முட்டையும் தேவை என்பதுதான். அல்லது பொருளாதார வளர்ச்சியும் தேவை, சமூக நல திட்டங்களும் தேவை என்பதை மறுத்துவிட முடியாது. அதுதான் நாட்டு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் மிக முக்கியமான கலங்கரை விளக்கம் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு புறம் இருக்க, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக 2 முக்கிய அடிப்படை கொள்கைகளை பார்க்கிறது. அதில் ஒன்று சமத்துவம், இன்னொன்று சமூக நல்லிணக்கம். மாநிலத்தின் வளர்ச்சியை இந்த 2ஐயும் தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் சமூக நல திட்டங்களுக்கு என்னதான் செலவு செய்தாலும் சமத்துவமும் சமூக நல்லிணக்கமும் சீர்குலையும் என்றால் வளர்ச்சியை நோக்கி செய்யப்படக்கூடிய எந்த செலவினங்களால் எதுவும் பலன் இருக்காது என்பதுதான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா தலைமையில் அமைந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்று தலைவர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டனார் யார் என்று நீங்கள் கேட்டால் நீதி கட்சி என்றுதான் நான் அழுத்த திருத்தமாக சொல்வேன். 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கம் சமத்துவம் சமூக நல்லிணக்க கொள்கையிலிருந்து என்றைக்கும் விலகியதில்லை. ஏன், இந்த 2 கொள்கைகளையும் இயற்கை நீதியின் அங்கங்களாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசிய தேவையாகவும் கருதி திராவிட இயக்கமும் சரி, அந்த வழியில் செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மை நிலையை ஊடகங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால்தான் இலவசமா வளர்ச்சியா, எது தமிழகத்திற்கு உதவும் என்று தலைப்பு ஒன்று இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நான் இப்படி பேசுவதால் திமுக இலவசத்தை மட்டுமே ஆதரிக்கிறது என்ற அர்த்தமா? நிச்சயமாக இல்லை என்று சொல்வேன். இலவசத்தை நாம் வீண் செலவு என்று நினைக்கிறோமா அல்லது அர்த்தமுள்ள முதலீடு என்று கருதுகிறோமா என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் நான் இங்கே சில உதாரணங்களை இந்த அறிவுசார் மக்கள் கூடியிருக்கக்கூடிய அரங்கத்தில் நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன்.
மதிய உணவிற்காக செலவிடுவது வருங்கால தலைமுறையின் ஆரோக்கியத்திற்கு வித்திடும் அர்த்தமுள்ள முதலீடு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் துவக்கி வைக்கப்பட்ட மதிய உணவு திட்டம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. பின்னர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை உண்மையிலேயே ஊட்டச்சத்து மிக்க திட்டமாக மாற்றினார். ஆரோக்கியமான உடல்நலத்தோடு ஒரு தலைமுறை உருவாக்குவது அர்த்தமுள்ள முதலீடுகள் தானே. அதேபோல் முதியோர் உதவி திட்டம், விதவைகள் மறுவாழ்வு திட்டம் எல்லாமே வறுமையின் பிடியில் சிக்கிவிடாமல் முதியோரை, ஏழை எளியோரை காப்பாற்றும் அர்த்தமுள்ள முதலீடுகள் தானே. அறிவு வளர்ச்சிக்கும் பொது அறிவு பெறவும் வீடுதோறும் தொலைக்காட்சி பெட்டிகளை கழக அரசின் சார்பில் வழங்கினோம். அதுவும் அர்த்தமுள்ள முதலீடுகள் தானே. அந்த திட்டங்களுக்கான டெண்டர்களை எல்லாம் கூட அனைத்து கட்சிகள் குழு அமைத்து வெளிப்படையாகவே முடிவு செய்தோம். இந்தியாவிலேயே எதிர்க்கட்சிகளும் அமர்ந்து அரசு டெண்டரை முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை திமுக ஆட்சி ஏற்படுத்தியது. அறிவு வளர்ச்சிக்கும் வெளிப்படையான நிர்வாகத்திற்கும் ஒரு முதலீடு உதவும் என்றால் அந்த அர்த்தமுள்ள முதலீடு தான். அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதில் வெளிப்படைத்தன்மை, மக்களுக்கு தரமான சேவை வழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரயோஜக நிர்வாக ஸ்டைல் என்பதை இந்த இடத்தில் நான் துணிச்சலோடு சொல்ல முடியும். பொது விநியோக திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் சென்றடைந்தது. பட்டினிச்சாவைகளை ஒழித்து அதை பற்றி நான் முன்பே குறிப்பிட்டேன். தமிழகத்தினுடைய பொது விநியோக திட்டம் மற்ற மாநிலங்களை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாடல் என்று உச்சநீதிமன்றமே சொன்னது. இது அர்த்தமுள்ள முதலீடு இல்லையா? ஆகவே ஒரு அரசு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாடுபடுவதே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களின் முழு பயன கிராமத்தில் உள்ள கடைகோடி குடிமகனும் அடையும் வரை சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களுக்கான அரசின் செயல்பாடு துணிச்சல் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த இலவசங்களில் உள்ள வித்தியாசங்களை, அதன் பின்னணியில் உள்ள சமூக பொருளாதார தொடர்பான உன்னத நோக்கங்களை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் இது போன்ற தலைப்பில் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில இலவசங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகவே என்பதற்காகவே இதை நான் சுட்டி காட்டுகிறேன். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கூட நான் நேரிலே சென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதி மக்களை நான் சந்தித்தேன். நமக்கு நாமே என்ற அந்த பயணத்தின் மூலமாக விவசாயிகள், வணிகர்கள், தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தாய்மார்கள், அடித்தட்டு மக்கள் என அனைவரையும் சந்தித்து நான் பேசினேன். ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நேரடியாக அறிந்து அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையில் தான் 2016 வெளிவந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருந்தது. அந்த தேர்தல் அறிக்கையும் சமூக நல திட்டங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற திட்டங்கள் என்று மக்கள் மத்தியில அமோகமான ஆதரவை பெற்றது. இன்னும் சொல்ல போனால் 2016 தேர்தல் அறிக்கை வெளிவந்தவுடன் இலவசம் என்று கூறி சில தேர்தல் ஆணையத்திலும் கூட முறையிட்டார்கள். ஆனால் தேர்தல் ஆணையமே தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவற்றுக்கு தேவையான நிதி குறித்து போதிய விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியதை தவிர திமுகவின் தேர்தல் அறிக்கையை இலவசம் என்று கூறி விமர்சனம் செய்துவிடவில்லை. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றதுதான் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை. ஆகவே வளர்ச்சி திட்டங்களுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடு வித்தியாசமானது என்பது மட்டுமல்ல, இலவசம் வேண்டாம் என்று கூறி பெயரளவில் வளர்ச்சி பற்றி பேசும் கட்சிகளின் அணுகுமுறையில் இருந்து அடிப்படைகளே மாறுபட்டது என்பதை அழுத்த திருத்தமாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களது பாட்டனார், அதாவது நீதி கட்சி காலத்தில் இருந்து எங்களுடைய கோட்பாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மூலம் ஒன்றுபட்ட பொருளாதார வளர்ச்சியை, மிக்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எட்டுவது, தொழில் தொடங்க முனைவோருக்கு முழு சுதந்திரம் அளித்து தொழில் முதலீட்டை ஈர்ப்பது, அரசின் சேவைகளை தரமாகவும் போதுமான அளவில் சிறப்பாகவும் அனைத்து மக்களுக்கும் வழங்குவது, எல்லாவற்றுக்கும் மேலாக
பொருளாதார வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளில் இருந்து மக்களை காப்பாற்ற பிரயோகத்தைய பாதுகாப்பு வளையம், அதாவது சேஃப்டி நெட் உருவாக்குவது போன்ற அனைத்துமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்று நான் கருதுகிறேன். வளர்ச்சியை நோக்கி மற்ற கட்சிகள் அறிவிக்கும் திட்டங்கள், கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் குறித்து நான் விமர்சிப்பது நன்றாக இருக்காது. ஏனென்றால் அவையெல்லாம் திராவிட இயக்கம் போன்ற வரலாற்று பின்னணியை கொண்ட கட்சிகள் அல்ல என்பதால் மட்டுமல்ல, வளர்ச்சி என்று அவர்கள் சொல்வது குழப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமலும் இருக்கிறது என்பதால் தான் அந்த கட்சிகளின் அறிவிப்புகள் குறித்து நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனாலும் அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை மெல்ல மெல்ல சாகடிக்கும் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற முன்கூட்டியே திட்டமிடாத பிற்போக்குத்தனமான அறிவிப்பை நான் இந்த அரங்கில் கண்டிக்கவில்லை என்றால் ஏதோ தவறு செய்தவர் ஆகிவிடும் என்பதை மாத்திரம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தை முதலிலே வரவேற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டில் ஊழலையும் கருப்பு பணத்தை ஒழிக்க இந்த திட்டம் நிச்சயமாக உதவும் என்று நினைத்தேன். ஆனால் மக்கள், குறிப்பாக கிராமப்புற மக்களும் ஏழை எளியவர்களும் தொழிலாளர்களும் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் படக்கூடிய துயரத்தை கண்டு வேதனைப்பட்ட முதல் ஆளும் நான் தான். இது மாதிரி ஒரு எவ்வித முன்னேற்பாடுகளும் திட்டமிடலும் இல்லாத அவசரமாக அள்ளி தெளித்த திட்டம்தான் வளர்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அந்த கட்சியின் அணுகுமுறை என்றால், அப்படிப்பட்ட அணுகுமுறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் எந்த வடிவிலும் உதவாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து என்பதை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைவாக நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புவதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சமத்துவம், சமூக நல்லிணக்கம் என்ற இரு கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இதுவரையில் செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே வளர்ச்சியை உள்ளடக்கியதுதான் இலவசம் என்ற கருத்தை உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி, அவரவர் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, நம் நாட்டு முன்னேற்றத்திற்கும் இலவசமும் வளர்ச்சி திட்டங்களும் ஒன்றுக்கொன்று இன்றியமையாதது. என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசுக்கு கார்ப்பரேட் என்பதும் தேவை, காமன் மேனும் தேவை. இரண்டும் நாட்டினுடைய இரு கண்கள் என்றால், டெவலப்மெண்ட் என்பது நெற்றி கண்ணாகவே நான் பார்க்கிறேன். இந்த முக்கண்ணையும் மனதிலே வைத்து மக்களை பாதுகாக்க, மக்களின் நலன்களை போற்ற எடுக்கப்படும் நடவடிக்கைகளை யாராவது இலவசம் என்று பெயரிட்டு அழைத்தால் அந்த பட்டத்தை நாங்கள் மனமுவந்து சுமக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இந்தியா டுடே குழுமத்திற்கும் மகிழ்ச்சியோடு என்னுடைய நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.